இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேச சித்தமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இன்னைக்கான வசனம் என்ன என்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 4வது வசனம் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தயமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதற்கான அர்த்தம் என்னன்னா, உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நீ உங்கள் வீட்டில் இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. நீங்கள் வெளியே போனாலும் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. அதான் பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எந்த தேசத்துக்கோ எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய கர்ப்பத்தின் கனியும் கர்த்தர் வச்சிருப்பார். உங்களுடைய நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய ஆடுகளின் பெருக்கமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தனது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எந்தெந்த வேலையிலும் கையிட்டு செய்யும் போது அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஏதோ சம்திங் ஏதோ வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய பேருக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க செய்வார். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்காது இருப்பீங்க அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு.